அனைவருக்கும் காலை வணக்கம். குற்ற மலையில் மலை சாரலில் ஒரு வீடியோ. இன்றைய அறுவடைகள் நல்லா பழுத்துட்டாங்க. முலாம்பழம் சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். ஒரு சைஸ் எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கும், அவ்வளோ பெரிய சைஸு. தேவையான பூக்கள் மட்டும் இன்றைக்கி பறிச்சுக்கலாம், நிறையா வேண்டாம் நமக்கு. அவங்க சந்தோஷமாக அவங்க செடியில் அவங்க அம்மா கூடயே இருக்கட்டும். ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு அழகிய வண்ணம் தான். கல் ரோஸ் நான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன், ரொம்ப பெருசாக இருந்தது. அதை வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒன்று மட்டும் வச்சுருக்கேன், அவங்க பூத்துருக்காங்க. அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சுருக்கேன். ரோஜா செடி எப்படி தளிர் விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஃபுல்லாக தளிர் விட்டுருக்காங்க. இது பெங்களூர் பன்னீர் ரோஸ். இது முட்டுக்கள் பாருங்கள், பிங்க் கலர். அப்படியே முடக்கத்தான் சீட்ஸ் எடுத்துக்கலாம். 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கஷாயத்துக்கு சூப்பு மாதிரி வைக்கலாம். கஷாயம்னு சொல்லக்கூடாது, சூப்பு மாதிரி. சீட்ஸ், முடக்கத்தான் சீட்ஸ் ரெடி. அப்படியே நம்ம முடக்கத்தான் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறையா வந்திருக்காங்க. நமக்கு நல்ல கொடி மாதிரி நிறையா போயிட்டாங்க. அந்த சைடெல்லாம் வந்தாச்சு. நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதே பறிச்சுக்கலாம். காகரட்டான் ரெடி, கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அப்படியே ஒரு மலை துளியில் நம்மளுடைய பூக்களையும் பறிச்சுட்டு செடிகளையும் ரசிச்சுட்டு போகலான்னு அப்படியே வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் செடிங்கள்லாம் தக்கா பையன் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையும் நடவு செஞ்சிட்ருக்கோம். அழகிய வண்ணம் ஸ்பைடர் லில்லி இன்றைக்கி 3 பூ கொடுத்துருக்காங்க. அவங்களும் சாமி படத்துக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க. அவங்களையும் பறிச்சிடலாம் இன்றைக்கி. ரெட்டி மஸ்மிலான் இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களையும் அப்படியே பறிச்சிக்கலாம். இது 3வது இன்றைக்கி நமக்கு அறுவடை கொடுத்துருக்குறாங்க. இது 4வது மஸ்மிலான் கவனிக்காமல் விட்டுட்டேன், ஒரு சைடு அழுகிட்டாங்க. இதுவும் நாட்டு வெரைட்டி தான், ரொம்ப பழுத்து அழுகிட்டாங்க. அழகி லைலா அப்படின்ற மாதிரி இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கொத்தாக இருக்குது. பட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அப்படியே கொத்தாக இருக்குது. எனக்கு பேர் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். செமையாக இருக்காங்க, கலரும் அழகாக இருக்காங்க, மொட்டுக்கெல்லாம் அழகாக இருக்காங்க, பூக்கெல்லாம் அழகாக இருக்காங்க. செடி சின்ன செடி, இவ்வளோண்டு செடி தான், இவ்வளோதான் செடியே. அறுவடைங்கள்லாம் நிறையா தான். இது கேரளா வெள்ளரி, இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை மாடிக்கு வரும்போது முத்தி போயிடுது. இன்றைக்கி அறுவடைகளாக அழுறோம் நம்ம. கத்திரிக்காய் அடுத்து நம்ம காஸ்மோஸ் 2வது பூ. இது ஒரு பூ கொட்டிட்டாங்க. அவங்க அப்படியே சீட்ஸ்க்கு ரெடியாக பக்கத்துலேயே இருக்காங்க. இன்றைக்கி அறுவடைகளாக அழுறோம் நம்ம. கத்திரிக்காய் அடுத்து இது 4வது மஸ்மிலான் கவனிக்காமல் விட்டுட்டேன், ஒரு சைடு அழுகிட்டாங்க. இதுவும் நாட்டு வெரைட்டி தான், ரொம்ப பழுத்து அழுகிட்டாங்க. மஞ்சள் கனகாமரம் பரவாயில்ல, க்ரோத் அப்படியே இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம ஏரியாவில், அதனால் நல்லா வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட ஹைப்ரிட் எலுமிச்சம்பழம் கன்று இது நேற்று நான் வந்து வாங்கிட்டு வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ காட்டினேன். இப்போ நம்ம க்ரோ பேக்கில் மாற்றிட்டோம். 24x24 இன்ச்சஸில் ஃபுல்லாக வந்து நம்ம பிஞ்சுகள் தான் இருக்காங்க. இதே மாதிரி காய் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு நான் இந்த செடியை வச்சுருக்கேன். இன்றைக்கி அறுவடைகளாக அழுறோம் நம்ம. கத்திரிக்காய் அடுத்து
இவங்கள கொஞ்சம் நம்ம அப்படியே கவாத் பண்ணிடலான்னு முடிவெடுத்து இன்றைக்கி வந்திருக்கேன் நான். நிறைய செடி போயிருக்காங்க, நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுடலான்ட்டு. மழையாக இருக்குது, இப்போ கட் பண்ணி விட்டு நல்லா துளிர் விட்டுரும். பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் அன்னன்னைக்கு காய்க்கும்போது அது தனி சுகம்தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். சீட்ஸ்க்கு விடலான்னு அப்படியே நான் விட்டுட்டேன். எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு, காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, அதால் அப்படியே விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கத்திரிக்காய் பாருங்கள், செம்மையாக இருக்காங்களா இவங்களும் தெரியலையோ. இவங்களும் பாருங்கள், இவங்க ஒரு 150 கிராம் இருப்பாங்க, இவங்க ஒரு 100 கிராம் இருப்பாங்க. இவங்களும் ஒரு 150 கிராம் இருப்பாங்க. சைஸ் பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு. ஒரு வீட்டுக்கு தேவையானது இந்த 4 காயிலே கிடச்சிரும். அந்தளவுக்கு செடியோட வளர்ச்சியும் அமோகமாக இருக்குதுங்க பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் செடி தான், எவ்வளோ வளர்ச்சியாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே கத்திரிக்காய் எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிட போகிறோம். இன்றைக்கி வந்து நல்ல அறுவடை கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய கத்திரிக்காய் ஒரு 3/4 கிலோ கிடச்சிருக்கு. 5 மாசமில்லான்னு ஒரு வெள்ளரிக்காய் கிடச்சிருக்கு. முடக்கத்தான், புதினா கீரை கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.